வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று இத்தாலியில் பேச்சு நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். டெல்டா விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் 78,67,00,000 ரூபாய் செலவில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை தகுதிச் சுற்றுப் போட்டி துருக்கியின் அன்டாலியாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை வெற்றிகரமாக நடத்த பிரான்ஸ் அதிபருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் மற்றும் யுக்ரைன் அதிபருடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் இன்று சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய நன்மைகளை கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை உலக அளவுக்கு எடுத்து சென்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாரும். 2வது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் எனக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அங்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். 2047 இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க போகிறது. அந்த மிஷன்ல ஒரு பங்காக இருப்பது எனக்குடைய பெருமை. அதுல தமிழனாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம், அதுதான் புதுமை பெண் திட்டம். எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்துல மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி இருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். சுகாதாரத்துறை தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கான தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். டெல்டா விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் 78,67,00,000 ரூபாய் செலவில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததன் காரணமாக டெல்டா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
வேளாண் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இழப்பினை ஈடு செய்யும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஒருமனதாக மேற்கொண்ட முடிவின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். சர்வதேச ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரத்த தானம் வழங்குபவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து இந்த நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது. சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நாள்தோறும் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் சராசரியாக 80 பேர் வரை இரத்த தானம் செய்கின்றனர். இதன் மூலம் ஆண்டுக்கு 20,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றன. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். இரத்த தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் திரு ரவீந்திரன் தெரிவித்தார். இந்த மாதிரி பிளட் நம்ம டொனேட் பண்றப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஓட்டத்தில் இருக்கிற பிளட் தான் கொடுப்போம். அதனால என்ன ஆகும்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாரியே அந்த பிளட் வந்து ஊறிடும். ஸோ நம்ம கொடுக்கறது பழைய பிளட், அதனால நமக்கு ஊறுறது புது பிளட். அதனால உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாக தான் இருப்போம். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பிளட் கொடுத்தா நம்ம டயர்ட் ஆயிடுவோம், நம்ம எனர்ஜி போயிடும், அதுதான் நம்ம எனர்ஜின்னு நினைப்போம். ஆனா அது உண்மை இல்லை. நம்ம பிளட் கொடுத்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். மும்பை சர்வதேச திரைப்பட விழாவையொட்டி மும்பை மட்டுமன்றி பிற நகரங்களிலும் திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாக தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல இயக்குநர் ரோஹிணி கௌதமன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், நாளை தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். சென்னை இசைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் திரையரங்கில் தேசிய மற்றும் சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்படும் என்றும் ரோஹிணி கௌதமன் கூறினார். இது பாம்பே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எப்பவுமே பாம்பேல தான் நடக்கும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா வேற வேற பிரான்ச்சஸ்ல வேற வேற இடத்துல ஸ்கிரீனிங் மட்டும் போடுறாங்க. எங்க மெயின் ஜாப் நாம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நாம இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கிறதுல இன்டராக்ஷன் பண்ணி வைக்கிறோம். 15th ஓப்பனிங் மூவி இருக்குது 2:30க்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வாங்க வரலாம். ஏன்னா 100 சீட்டர் தான் அங்க தியேட்டர். இந்த பிக்சர் நீங்க பார்க்கணுமோ ரெஜிஸ்டர் பண்ணி பிளாக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மூவி அன்னைக்கு நாம் 6 o'clock 7 o'clock டைம்ல ஸ்பெஷல் மூவி போடுறோம். அது ஓட்டர் லவ் ஸ்டோரி, பில்லி அண்ட் மோலின்னு சொல்லி நேம் ஆஃப் த மூவி. இந்த ஒரு ஸ்பெஷல் மூவி போடுவோம். மாவட்டச் செய்திகள். திருப்பூரில் நடைபெற்று வரும் புற்றுநோய் சிகிச்சை மையத்திற்கான கட்டுமானப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு காந்தி மற்றும் திரு பெரியசாமி இன்று திறந்து வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி அரசு உயர்நிலைப் பள்ளியில் வங்கிக் கணக்கு தொடங்குதல் மற்றும் ஆதார் சேவை முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை தகுதிச் சுற்றுப் போட்டி துருக்கியின் அண்டாலியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 84 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்திய அணியில் தீபிகா குமாரி உட்பட 3 பேர் மகளிர் பிரிவிலும், பிரவீன் ஜாதவ் உட்பட 3 பேர் ஆடவர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். நான்டஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுபாங்கர் தே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபிஷேக் சைனியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று இத்தாலியில் பேச்சு நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். டெல்டா விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் 78,67,00,000 ரூபாய் செலவில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை தகுதிச் சுற்றுப் போட்டி துருக்கியின் அண்டாலியாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.